இப்போ கம்பல்சரி நீங்கள் வந்து தமிழுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்தே தான் ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி மேஜராக, அப்புறம் ஈக்குவல் டு பாலிட்டி, எக்கனாமிக்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அதுலேருந்து மேஜராக கேட்குறாங்க. பாலிட்டி அதுக்கப்புறம். ஸோ எக்கனாமிக்ஸ் ஈக்குவல் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இருக்குது இதில். அப்புறம் மேக்ஸ் 25 கொஷின்ஸ் இருக்குது இதில். மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஆகணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீதி ஹிஸ்ட்ரி. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒமிட் பண்ணிடுவாங்க, அது அவங்கவுங்க விருப்பம் தான். இல்லை எல்லாத்தையும் நம்ம பார்த்து மார்க் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை மெயினாக இந்த டாபிக் மட்டும் தான் எனக்கு பார்க்க முடியும், ஒரு சில டாபிக் சயின்ஸ் ஒரு சிலருக்கு வராது அப்படின்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம குரூப் 4க்கு இது. நீங்கள் குரூப் 1 எடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் நான் சொல்கிறது எல்லாமே. ப்ரிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 175 கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்சி மட்டும்தான் வரும். அப்புறம் 25 கொஷின்ஸ் மேக்ஸ் வரும். ஓகே. அப்புறம் இப்போ எக்ஸாம் எழுத போகிறாங்க. இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா சில பேருக்கு ஃபஸ்ட் டைம் எழுத போவாங்க, பதட்டமாக இருக்கும். அதுக்கெலாம் நீங்கள் என்ன டிப்ஸ் மாரி சொல்லுவாங்க? ஆக்சுவலாக பதட்டப்படக்கூடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது பதட்டப்படவே கூடாது. நம்ம கேஷுவலாக போய் அட்டன் பண்ணிட்டு வரணும், அப்படி தான் இருக்கணுமே தவிர. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எக்ஸாமுக்கு அப்படி தான் இருக்கும். போக போக தான் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நான் பதட்டப்படாமல் அட்டன் பண்ண எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நல்லா பண்ணியிருந்தேன். ரொம்ப பதட்டப்பட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்ச கொஷின்ஸே வந்து நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஆக்சுவலாக நிறைய நடந்திருக்கு எனக்கு. சில டைம் டைமிங்லாம் பத்தாதில்ல, அதுக்கு என்ன சொல்ல வரும்? அது கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே ஆகும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அங்கே போய் நம்ம டைமிங் வந்து லேக் ஆகும் கண்டிப்பாக. நிறைய எக்ஸாம்ஸ்லாம் எழுதிருக்கீங்களா? இப்போ சும்மா ரிவிஷன் அந்த மாதிரி டெஸ்ட்லாம் எழுதிருக்கீங்களா? டெஸ்ட் பேட்ச்லாம் போட்டு நான் எழுதியிருக்கேன் நிறையா. இதில் போய் நான் படிக்கிறேன், இருந்தாலும் டெஸ்ட் பேட்ச் போட்டு நல்லா எழுதியிருக்கேன். சரி, ஓகே. வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ப்ரோ? வேறு ஒன்றும் இல்லை. ரெகுலராக இதில் வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம், நான் டிஎன்பிஎஸ்சின்னு இல்லை, காமனாக நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னாவே கண்டினியூட்டி இருக்கணும், ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அண்ட் தென் வந்து கண்டினியூட்டி இருக்கணும். இப்போ வந்து குவான்டிட்டி ஆஃப் குவான்டிட்டியை விட ரொம்ப குவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஆமாம். ஸோ அதனால் வந்து நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து எப்படி படிக்கிறோம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமாம். ஒருத்தர் வந்து அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சூழ்நிலை பொறுத்து தான் மாறுபடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எது படித்தாலும் சரி முழு மனசோட விரும்பி படிக்கணும். யாருக்கும் வராதெல்லாம் கிடையாது, எல்லாராலையும் முடியும், முடியாமலும் ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ. ஓகே.